أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு இஸ்லாத்தினுடைய செய்திகளை முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நவீன கால பிதாத்துகளின் ஒரு பகுதி. நிறைய பிதாத்துக்கள் இருக்கிறது. விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரிய அளவிலான பாடங்களாக அது விரியும். என்றாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டி அதிலிருந்து கடந்து செல்கிறோம். அவைகள் பின்வருமாறு: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது. ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கிவிட்டால் உலகம் முழுவதுமே பெரிய அளவிலான கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இது போன்ற கொண்டாட்டங்கள் இல்லை என்று சொன்னாலும், பல நாடுகளில் துபாய் போன்ற நாடுகளில் விடுமுறை தினங்களே அனுசரிக்கப்படுகிறது. இது போன்று இந்தியா போன்ற பல பகுதிகளில் விடுமுறை நாட்களாக, மீலாது நபி என்று சொல்லப்படக்கூடிய நாட்களாக அரசாங்கத்தின் மூலமாகவே விடுமுறை விடக்கூடிய அளவிற்கு மக்கள் அதை பெரிய அளவிலான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் யதார்த்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயோ பின்வருமாறு சஹாபிகளினுடைய காலகட்டத்திலேயோ இது போன்ற பிறந்த தினங்கள் கொண்டாடப்பட்டது இல்லை. கலாச்சாரங்களினுடைய வீரியம் விரிந்து போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தருணங்களில் தான் இது போன்ற புதுமையான விஷயங்கள் வந்தது. இப்போ 2வது வணக்கங்களிலும் அல்லாஹுவுக்கு நெருங்குவதிலும் உள்ள பிதாத்துக்கள். இப்போ நாம பார்க்க இருக்கக்கூடிய வணக்கங்கள்ல அல்லது இபாதத்து செய்யக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வை நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம செய்யக்கூடிய சில வணக்க வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ அதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய பிதாத்துக்கள் அப்படிங்கிறது கலந்திருக்குங்கிறதையும் நாம புரிந்து கொள்ளணும். அறிவினுடைய நம்மளுடைய இஸ்லாத்தை பற்றி உண்டான ஆழமான அறிவு குறைதலின் காரணமாகவும், அதை பற்றி உண்டான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தை மிகவும் பின்தங்கியவர்களாக நாம இருக்கிறதுனாலையும், பிதாத்து அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம மேல என்ன செஞ்சிருக்குன்னா ஊடுருவி இருக்கு. அப்போ பெரும்பாலும் இஸ்லாத்துக்கு மாற்றமான அழைப்பாளர்கள் உலகம் முழுவதுமே அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும், நிராகரிப்பாளர்களுக்கு ஒப்பான சில நவீன கால பிதாத்துக்கள், மல்டி கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவித கலாச்சாரங்கள் பொருந்திய நாடுகள்ல இது அதிகமாக இருக்கிறத நம்மளால உணர முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, தத்தபிஉன்ன சனன மன் கான கபலிக்கும். முன்னாடி இருந்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பாக நீங்கள் பின்தொடர்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினாங்க. ஹதீஸ் இருக்கு, ஆதாரபூர்வமானது. அப்போ அந்த அடிப்படையில முன்னோர்களினுடைய வழி, உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள், அது போன்ற, அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் இது. அப்போ அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டின அந்த விஷயங்களோடு ஒத்து போறது தான் இருக்குது. நபி அவர்களுடைய பிறந்த தின விழா, உதாரணத்துக்கு ரபியுல் அவ்வல் மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய அளவிலான கொண்டாட்டங்கள் இருக்கு. பெரிய அளவிலான கொண்டாட்டங்கள். அந்த கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈதை விட கடுமையாக சில இடங்கள்ல கொண்டாடுறாங்க. பெருநாளை கொண்டாடுவதை விட சில இடங்கள்ல மீலாது நபி என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தை கொண்டாடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹுப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியம் வேண்டும். அல்லாஹ்வினுடைய பிரியம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பிரியப்பட்டாலே தவிர அது நடக்காது. அப்போ அந்த அடிப்படையில் இறைவனையும் இறை தூதுவரையும் பின்பற்றுவதில் பிரியப்படுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதில் மாற்று கருத்து இல்லை. மாறாக கொண்டாட்டம் என்ற பெயரில் கல்ச்சுரல் டிஃபரன்ஷியல் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான கலாச்சாரங்களை உள்ளடக்குவது என்பது கூடாது என்பதை சொல்லுவதற்குத்தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலகட்டத்தில் இருந்த அவர்கள்
பின்பற்றாத அந்த பிறந்த தினத்தை நாம் தொடர்ச்சியாக பின்பற்றுவது அப்படிங்கிறது இது வேற ஒரு வழிமுறையை பின்பற்றுவதற்கு சமமாக மாறிவிடும். அப்படிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்படாத தினம். அதையும் பிடிச்சு வச்சுட்டே என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறாங்க. அது எப்படி பிறந்தாரு, என்ன பிறந்தாரு அப்படிங்கிறதுலே அவர்களுக்குள்ளே பலதரப்பட்ட சர்ச்சைகளும், பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய தருணங்கள்ல, இப்படியான ஒரு நாளை வைத்து கொண்டாடுவது அப்படிங்கிறது, அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உயர்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடிய அளவிற்கு கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது மாறியிருக்கு. அதே மாதிரியான ஒரு கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது மிக்ஸட் கலாச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் உள்ளடக்கிய நாடுகள்ல முஸ்லிம்கள் சைடுல இருந்து இது வருது அப்படிங்கிறதையும், சில முஸ்லிம் நாடுகள் இத ப்ரமோட் பண்றதையும் நம்மளால என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. அப்போ அந்த அடிப்படையில இதுல ரொம்ப தெளிவாக முஸ்லிம் சமூகம் இத கையாளணும் அப்படிங்கிறத நாம சுட்டிக்காட்டுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவை பற்றியும், அவர்களுடைய மார்க்க பின்பற்றுதல்களை பற்றியும், அவர்களுடைய வஹியை பற்றியும் இறுக்கமான, தீர்க்கமான அறிவை பெற்றுக்கொள்வது என்பது கூடுதலான அவர்கள் மீது உண்டான ஹுப்பை, அன்பை அதிகப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது நெருக்கத்தை உண்டாக்குவதுதான் மிக முக்கியமானதாக அந்த அன்பினுடைய அடிப்படை இருக்க வேண்டுமே அல்லாது, வேறொரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியதாக இருந்துடக்கூடாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுல பல விஷயங்கள். ஊர்வலங்கள் நடக்கிறது, பாடல்கள் நடக்குது, கவிதைகள் நடக்குது. என்னெல்லாம் அவங்களுடைய பகுதிகள்ல எது எல்லாம் உண்டோ, அது அத்தனையுமே வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய அளவுல, பெரிய அளவிலான திருவிழாக்களாக, நபி தின ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல நடக்குது. நபி ஊர்வலம், நபி தின ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயங்கள நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னை அதிகமாக நீங்க புகழ்வத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மரியம்." என்னை அதிகமாக புகழாதீங்க. எந்த அளவிற்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்ததைப் போல நீங்க என்ன செய்யக்கூடாது? என்னை புகழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா, ஃபஇன்னமா அப்துஹு. ஏன் அப்படின்னா, அவர் இறைவனுடைய தூதுவராகத்தான் இருந்தார். ஃபகூலு. எனவே நீங்க என்னை எப்படி சொல்லுங்க? அப்துல்லாஹி வ ரசூலுஹு. அல்லாஹ்வுடைய தூதுவர், அல்லாஹ்வினுடைய அடிமை என்று என்னை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அப்போ 2 பேரையுமே தூதுவர், அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்களே தவிர, நீங்க எப்படி சொல்லக்கூடாது? அப்படின்னு சொல்லி சொன்னா, அதிகபட்சமா புகழக்கூடாது அப்படிங்கிறது. அந்த இத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜ், அந்த மொழிக்கு, அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அளவு கடந்து புகழ்றது அப்படிங்கிறது. அப்போ அது ஒரு பெரிய வணக்க வழிபாடு மாரி ஆக்கி, கூட்டமா உட்கார்ந்து இந்த மாரி செய்றது அப்படிங்கிறது என்ன மாரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, வித்தியாசமான கலாச்சாரத்த கொண்டு வருது. அது ஒரு மூடலான நம்பிக்கைக்கு இட்டுச் செல்கிறது. இஸ்லாம் பகுத்தறிவுள்ள, தெளிவான, நேர்த்தியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருக்குது. இதுல நெறைய திக்ரு மஜ்லிஸ்ங்கிற பேர்ல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நாம ஒத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அப்ப அதே நேரத்துல அன்னைக்கு பெரிய அளவிலான விருந்து வச்சு எல்லாரும் சாப்பிட வைக்கிறது. சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல. தேவையுடையவர்கள் சாப்பிடட்டும். சந்தோஷமாக எல்லோரும் தேவையின் அடிப்படையில் இருக்கட்டும். ஆனால் சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எப்படி ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, பித்அத்தாக மாறிறக்கூடாது. அது ஒரு தனி வழிகாட்டியாக மாறிறக்கூடாது. நெறைய இடங்கள்ல அது இருக்குது. அது வெறுமனே ரசூலோட நின்றுதானா முடியலையே. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்து ஒவ்வொரு வழிமார்களுங்கிற பேர்ல இந்த கந்தூரி தைக்கா, இந்த சாப்பாடு, இந்த கந்தூரி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரியுது. அப்ப அது ஒரு இபாதத்தாக கடைபிடிக்கப்படுற மாரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அத என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முஸ்லிம்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நாம இங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இது ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு வரலாறு ரீதியாக சுட்டிக்காட்டப்படும் என்று சொன்னால், அரபுகளினுடைய அதாவது இஸ்லாம் அரபு தேசத்தை விட்டு கடந்து, பாரசீகம் போன்ற பகுதிகளுக்கு போகும்போது தான் நெறைய கலாச்சாரங்கள் உள்ள ஊடுருவி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல வந்து நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வேற. அவர்களை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இத மாரியான விழாக்கள கொண்டாடுறது அப்படிங்கிறது அவர்களுடைய அறியாமை அப்படிங்கிறது புரிந்து கொள்ளணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பின்பற்றுவதோ, அவர்களுடைய விஷயத்துல முரண்படுவதோ அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய சுய எண்ணம். ஆனால் இந்த சில மனிதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகவோ, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பின் காரணமாக, மரியாதையின் காரணமாக விழாக்கள் ஏற்படுத்தி கொண்டாடுவது அப்படிங்கிறது நல்வழியாளர்களினுடைய கொள்கை அல்ல. அவர்கள் அப்படி செய்யல அப்படிங்கிறத இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் வந்து சுட்டிக்காட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில நம்மை விட அதிகமாக நாலேட்ஜ் கொண்டவங்க அவங்க. பெரிய பெரிய படிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நெறைய நீங்க குர்ஆன படிக்கலாம். ஹதீஸ்களினுடைய விளக்க உரைகளை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வினுடைய தூதுவரினுடைய வணக்க வழிபாட்டு முறைகள், அவங்க வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ண விஷயங்கள் இது எல்லாத்தையும் படிக்கலாம். அவங்க எப்படி இந்த சமூகத்த கட்டமைப்போட உருவாக்குனாங்க அப்படிங்கிறத படிக்கலாம். இந்த சமூகத்துக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, குர்ஆனை அவங்க எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறத குறித்து உண்டான விசாலமான படிப்புகள் இருக்கிறது. வெறும் ஒரு நாள் திருவிழாவோடு முடிவது அல்ல இஸ்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு நாள் திருவிழா மாத்திரம் இல்லையே. அடுத்து என்ன செய்றாங்கன்னா, தொடர்ச்சியா ஷேகுமார்கள், வலிமார்கள் அந்த தைக்க, அந்த தைக்க வியாழக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நாள் தவறாமல் வந்த ஆட்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, புனிதப்படுத்திக் கொண்டு அவர்களுக்காக வேண்டி தனித்தனியான அ கவிதைகளும், அவர்களுக்கு புகழ் பாடுவது அப்படிங்கிறது தொடருது. அது அல்ல. அவர்களுடைய செயல்பாடு களங்களை வந்து விரிவாக்குவது அப்படிங்கிறது வித்தியாசமான ஐடியாலஜில இல்லை. இஸ்லாம் அதற்குண்டான தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. அதில் நேர்த்தியான எண்ணங்களையும், கூர்மையான அறிவையும் வைக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்ப 2வது அல்லாஹ்வை நெருங்குவதிலும், வணக்கங்களிலும் ஏற்படக்கூடிய பித்அத்துகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே படிச்ச ஹதீஸ். "மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன்." யார் என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ, அது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஹதீஸ்ல சுட்டிக்காட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சில பேர் வருவாங்க சத்தம் போட்டு, "நான் இந்த தொழுகைய வந்து இப்போ தொழுவுறதுக்காக வேண்டி வந்து நிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றது. அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிய்யத் அப்படிங்கிறதுடைய கான்செப்ட் என்ன? மனசுக்குள்ள நெனச்சுக்கோங்களேன். நிய்யத்துனாலே மனதில் நினைப்பது அப்படிங்கிறது. வெளிப்படுத்த வேண்டிய தருணங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தா செய்யணும். இல்லன்னா இல்ல. அப்ப அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு தொழுகையினுடைய தருணங்கள்ல இப்படி பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள நினைச்சிருந்தா போதும். அந்த தொழுகை அப்படிங்கிறது இருக்கு. நிய்யத்தினுடைய விஷயங்கள்ல வந்து நம்ம ரொம்ப கவனமா நடந்துக்கணும். குல்லா துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும் வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ்வுக்கு தெரியும். மார்க்கத்த பற்றி நீங்க அ அல்லாஹ்வுக்கே சொல்ல விரும்புறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். ஆனா வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானம் பூமியில இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் எல்லாத்தையும் பற்றியும் அறியக்கூடியவன். இருந்தாலும் நம்மளுடைய பரிசுத்தத்துக்காக வேண்டி நாம் என்ன செய்றதுன்னா, இத சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நாம் மனதால் நினைத்தால் போதும். அதை வந்து இப்படி ஒரு பெரிய அளவுல வெளிப்படுத்தி சொல்றது அப்படிங்கிறது, அது ஒரு பிதத் ஆன டைப்ல பார்க்கப்படுது. அப்போ தொழுகைக்கு பின்னாடி கூட்டா திக்ர் செய்றது அப்படிங்கிறது, ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில ஜமாத்தோட தொழுவுறது அங்கீகரிக்கப்பட்டது. தொழுகைக்கு பின்பு முறையாக திக்ர் செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தனியான விஷயங்கள். அதுல அறிவை பெருக்கிக் கொண்டு கூடுதலான திக்ருகளை, துஆக்களை மனப்பாடம் செய்து கொண்டு தனித்தனியாக ஓதுவது தான் சரி. அது அல்லாம கூட்டமா உட்கார்ந்து அதே ஒரு இபாதத்தாக நினைக்கிறது சரியல்ல. அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாரி குறிப்பிட்ட வைபவங்கள்ல உங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா, முதல்ல வந்து என்ன செய்றதுன்னா, மறுநாள் குடும்பத்தில யாரெல்லாம் முதல்ல இந்த மரணித்து விட்டார்களோ, அவர்களுக்காக வேண்டி முதல் நாளே என்ன செய்றது அப்படின்னா, அவங்களுக்காக வேண்டி பாத்தியா ஓதுறது. அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் அது பிதஅத். அதே நேரத்தில இறந்தவர்களுக்காக வேண்டி அவங்கள நினைவு கூர்றது. அதாவது முதல் நாள் நினைவு கூறுவதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி சொல்லல. முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. எல்லா நாட்களும் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக துஆ செய்வது அவர்களுடைய பிள்ளைகளுடைய கடமை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள அத ஒரு பித்அத்தாக செய்றது அப்படிங்கிறது கூடாது. உதாரணத்துக்கு அ எல்லா உணவுகளையும் சமைச்சு வச்சு இப்போ ஒருத்தர் வந்து மரணித்து விட்டார் அப்படின்னா, அவர் பீடி குடிப்பார்ன்னா, அந்த பீடியெல்லாம் வச்சிருப்பாங்க. சிகரெட் குடிக்கிறதெல்லாம் வச்சு அந்த வந்து ஃபாத்தியா ஓதுறதெல்லாம் இருக்குது. ஸோ அத மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மார்க்கத்தில் இல்லாத விஷயம். இத இறந்தவருக்கு பயன் கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில செய்றது தவறு. அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்றது கரெக்ட்.
அப்ப அதே மாரி வந்து மேராஜினுடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போன அந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பெரிய நிகழ்வா கொண்டாடுறதெல்லாம் இருக்குது. மாற்று கருத்து இல்ல. மேராஜினுடைய விஷயம் ஆச்சரியப்பூர்வமானது. அல்லாஹ்வுடைய தூதுவரினுடைய அடிப்படையான நம்பிக்கைக்கு உரித்தான ஒரு விஷயம். அதுல முரண்பாடு இல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே செய்யாத ஒரு விஷயத்த நம்ம செய்றது கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே மாரி ரஜபுனுடைய மாசம், ஷாபானுடைய மாதங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதிகமா துஆ செய்றது அப்படிங்கிறது இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ரமலானுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்துல மற்ற மாதங்களுக்கும், அந்த மாதங்களுக்கும் தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறதாக மாத்திரம் நம்பிக்கை கொள்வது, அந்த நாள மட்டும் தான் இந்த மத்த நாள்லலாம் பாவம் செஞ்சுட்டு, அந்த நாள்ல நன்மை செய்ற மாரியான ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது குறைத்துக் கொள்ளப்பட வேண்டியது. அதே நேரத்தில சூஃபியாக்களினுடைய பல வகையான திக்ருகள். அது நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்து அர்த்தமில்லாத அவங்க வந்து வித்தியாசமான அர்த்தம் கொடுத்து, பல வித்தியாசமான எண்ணங்கள உருவாக்கி, என்னெல்லாமோ செய்றாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது. நெறைய விஷயங்கள் இருக்கு. அது இஸ்லாத்துல என்ன வழிமுறைன்னே தெரியல. கடைசியாக ஒரு சூஃபி என்ன சொல்லிட்டாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடிய நாங்க பாதுகாத்து வச்சிருக்கோம். அந்த முடி வளர்ந்திருக்குது அப்படிங்கிறார். எப்படியான ஒரு அடிப்படை அப்படின்னு தெரியல. அதையெல்லாம் மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அந்த முடி வளர்ந்ததுக்கு உண்டான அ விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆச்சரியப்பூர்வமா வந்து அவர் சொல்றாரு. மக்களும் நம்புறாங்க. அந்த மாரியான நம்பிக்கை அப்படிங்கிறது, குருட்டு நம்பிக்கைங்கிறது இஸ்லாத்துல என்ன செய்யக்கூடாது? கூடாது. அதே மாரி ஷாபான் மாதத்துல நடுப்பகுதியில இரவுல நின்று தொழுவுறது, நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது பித்அத் தான். இப்ப இந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட செயல்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறிச்சு ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயம் இல்ல. அப்போ கபர் மீது வந்து நம்ம ஏற்கனவே கட்டுறது அப்படிங்கிறது, அவங்கள வணங்குறத எடுத்துக்கொள்றது அப்படிங்கிறது கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தது. அப்ப அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கபர் ஜியாரத் செய்றத வந்து தடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பெண்கள் உணர்வுபூர்வமானவர்கள். பெண்கள் வந்து தங்களுடைய சொந்தங்கள், தந்தைகள் இவங்களெல்லாம் வந்து இழக்கும்போது அவங்களுக்கு தாங்க முடியாதுங்கிறது தெரியும். அவர்கள் உணர்வு வெறுமனே அப்படின்னு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, கபர் ஜியாரத் செய்யக்கூடாது. எக்ஸெப்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சலாம் சொல்றது அப்படிங்கிறதெல்லாம். அது வேற. அப்ப அதே நேரத்தில இந்த மாரியான அவங்களுடைய கபருக்கு வேற. ஆனால் இந்த மாரியான விஷயங்கள்ல கபர் ஜியாரத் அப்படிங்கிறது பெண்கள் வந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் குறைச்சுக் கொள்றது நல்லது. அங்க வந்து அவங்களுக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு நினைக்கிறது. புதுவிதமான கதைகள வந்து புனரமைப்பதுங்கிறது கூடாது. அப்போ மொத்தத்தில கடைசியாக சொல்வதாக இருந்தால், பித்அத் அப்படிங்கிறது இறை நிராகரிப்பினுடைய வழி. பித்அத் அது வந்து வழிகேடாகத்தான் அமையும். பித்அத் அப்படிங்கிறது சமூகத்தில வழிகாட்டுதலை கெடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. நல்ல வழிகளை கெடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. பித்அத் அப்படிங்கிறது சைத்தானுடைய மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ பாவம் அப்படிங்கிறது எதுன்னு தெரிஞ்சே அத வந்து செய்யக்கூடிய வகையில கொண்டு போய் போடுது. அப்போ பின்னாடி தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அது ஒரு விஷயம். ஆனால் பின்னாடி தௌபா செஞ்சு பிரயோஜனம் இல்லாம ஆயிறக்கூடாது. அதனால மார்க்கம் அப்படிங்கிறது அல்லாஹ்வை நெருங்கக்கூடியதாக இருக்கணும். அல்லாஹ்வினுடைய வழியை தவறு செய்யக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது என்பதைத்தான் இங்கு நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் நேரான வழியில் நல்ல சமுதாயமாக இருப்பதற்கு நம்மை அங்கீகரிப்பானாக, நம்மை முன்மாதிரியாக ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.